கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இன்றைக்கு லைப்ரரியிலேருந்து தான் இவனோட கதைக்கிறது என்று சொன்னால் ஒரு தடவை லைப்ரரிக்கு தான் இப்போ வர மாட்டான் இப்போ நான் வர சொன்ன நேரத்துக்கு வர இல்லை அதுதான் உன்னெல்லாம் வர சொன்னேன் நான் இப்போ என்ன பிரச்சனைண்டா போன லெவலில் பார்க்க வேணும் இப்போ நாங்கள் இந்த கம்பெனிக்கு மேனேஜர்ஸ் தானே நீ ரீஜனல் மேனேஜராக இருக்கிறேன் நான் ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கிறேன் போனால் இவன் என்ன செய்ய வேணும் விட்டுட்டு போனீங்க வேற ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா வேற அங்கத்தைய வேலையை பார்க்க வேண்டியானே ஏன்டா அங்க இருந்து இங்க எங்களை மாட்டி விடுறாங்க ரிட்டையர் பண்ண அளவுல பார்க்க வேணும் சரி விட்டுட்டு போன அளவுல பார்க்க வேணும் வேற கம்பெனிக்கு மாறினா வேற அளவுல பார்க்கணும் சரி உங்களுக்கு இங்க சேஸ் இருக்கண்டா நாங்க உங்களோட சொறையில தானே இப்ப என்னண்டா இவைக்கு எதுவும் வச்சு செய்ய வேணும் என்னடா ஆங்களை வச்சு போட்டு விடுவோமா என்னண்டா இந்த விஷயங்களை வச்சால் இப்ப நாங்க ஒரு தானே கடிச்சு போட்டு கொண்டு வையன் பொறிக்கிடங்க கிண்டி போட்டு கொண்டு வையன் அவன் நாங்கெல்லாம் கிண்டினதுன்னு சொல்லி முதல கண்ணீர் எல்லாம் வடிச்சு முட்டை கண்ணீர் எல்லாம் விட்டு நாங்க செய்த தெரிய போதும் அவங்களுக்கு இப்ப நாங்க செய்தோமோ நீ செய்தோமோ யார் செய்தாலும் அவங்க முட்டை கண்ணீரை வடிச்சு நாங்கெல்லாம் செய்தோன்னு சொல்லுவாங்க சொன்னா அது என்ன செய்யும் இந்த கம்பெனி எம்டிட்ட கூட அவங்களுக்கு நல்ல பேர் வந்துடும் நல்ல பேர் வந்தா என்ன நடக்கும் நாம இன்னும் அடுத்த படிக்கு முன்னேறலாம் அப்ப இவங்களை வேறு ஏதும் ஐடியா போட்டு தூக்க வேணும் வேறு ஐடியா போட்டு இன்னத்துலன்றது எனக்கு ஐடியா இருக்கடாப்பா ஏதாவது ஒரு ஃபிட்க்கு ஒரு ஐடியா உண்ட பார்த்தோம்டா ஃபோன்ல எடுத்து பெருட்டி விடுவாமா ஃபோனில் விரட்டி விடுவாமா வேலைக்கு அடே அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கடா அவங்களுடைய ஆக்கள் சும்மா ஆக்கள் அதுக்கு தண்டா இப்போ எல்லாம் வந்திருக்கு அதுக்குள்ள நாங்கள் ஒரு வாய்ஸில் கொடுத்து கிடைக்கிறான் ஒன்றா தெரியாது அவங்களுடைய ஆக்கள் வந்து ஒரு பெரிய ஆக்கள் சரியோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து ஒன்று அவங்களோட முட்டையில் அது என்ன சொன்னால் அவங்க வந்து பழுத்த பழங்கள் அப்போ திருவிழா இந்த நல்லூர் திருவிழா நடந்த இந்த நல்லூர் திருவிழா இதுக்குள்ள வச்சுட்டு ஆக்கள் போட்டு விளாசி விடுவோம் இருட்டோட என்ன போய்க்க 2-3 ஊசியா குத்தி விடுறாங்க இன்னை கொண்டு போய் ஒரு ரீஜனல் மேனேஜரா போட்டு வச்சுக்கொண்டு நான் பாடுறான் யோசிங்களாப்பா அவங்க பழுத்த பழம் எவ்வளவு டெக்னிக்கா விஷயங்களை கையாளுறாங்க எவ்வளவு டெக்னிக்கா கையாளுறாங்க இந்த வரைக்கும் நாங்கள் வந்து 2 வருஷம் வாங்க போகுது என்ன கம்பெனிக்கு வந்து இந்த வரைக்கும் மாட்டி விடுவோம் எப்படி மாட்டுறது எனக்கு ஒரு ஐடியா சொல்லு இப்போ எங்கட அரசாங்கம் வந்து ஆக்களை பிடிக்கிறாங்க போட்டு மாட்டி விடுவோம்டா கண்டு என்ன சொல்ல வரேன் என்ன எங்களை சொல்ல வரேன்னு கண்டு எங்களை இதில் நோட்டுக்கும் முன்னேற விடாமல் எங்களை இதுக்குள்ளே வச்சு கொண்டு அடுத்த படிக்கும் போக விடாமல் தாங்களும் அங்கே போய் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க செய்த திருதாளங்கள் இருக்குதானேடாப்பா நீ இப்பவும் அந்த உள்ளூர் ஃபேஸ்புக்காரர் உள்ளூர் டிக்டாக்காரர் மாதிரி உள்ளூர் அது இல்லை படியா கேட்டுறா பாரு சொல்கிறத அப்போ சரி நீயே புதுசாக யோசிக்கண்டா புதுசாக என்ன செய்யுது அவங்கள மாட்டி வருகிறாண்டாடாப்பா என்னத்தை வச்சு மாற்றுறது எப்படி மாற்றுறதுன்ற ஒரு பிளான் வேணும் சும்மா மாட்டி விடுவோமா மச்சான் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறான்னு சொல்லி ட்ரைனிங்கில் 100 பேர் வந்தேன்னு சொல்லி இருக்கிற 25-30 ஸ்டாஃபுக்கு வச்சுட்டு 100 பேருக்கு கணக்காட்டி வந்தானேடாப்பா சாப்பாடு வேண்டினாண்டு அது கரெக்ட் சரியா அப்ப சிக்னேச்சர் வேண்டினது கள்ள சைன்
ஓ சரியா. இப்போ 100 பேர் வர வேண்டிய இடத்துக்கு 50 பேர் வந்த இடத்துல 100 பேராக காட்டினது, இல்லாட்டி 50 பேர் வந்த இடத்துல 200 பேர் ரெண்டு காட்டின சைன். கள்ள கையொப்பம் வந்த ஆக்கள் குறைவு, செலவு கூட. சரியா. மற்ற சாப்பாட்டில் அப்போ டீக்கு வந்து இப்போ 50 பேர் 2 பட்ஜெட், அந்த 50 பேருக்கு 200 டீ ஆண்டு போட்டுருக்கிறது. இந்த பில் எல்லாம் இங்கே எடுக்கலாம், கடையில் எடுக்கலாம். மச்சி எப்போங்க அங்கேயே எடுத்து வச்சிருப்பான் தானேடா, இல்லாட்டி இப்போ கம்ப்யூட்டர்லாம் அங்கே வெளில அனுப்பிவினேன் தானே, அதுல இருக்கும். இப்போ நாங்களே வேணும் இவ போட்ட கோட்டேஷனை பார்க்க வேணும், இவ எங்கே வேண்டினதுன்னு பார்க்கணும், எவ்வளோக்கு வேணும், எத்தனை பேர் வந்துட்டு பார்க்கணும், அதில் வந்தாக்க அந்த ஃபோன் நம்பர்லாம் மட்டும் அடிக்கும். அதை அவங்க செய்வாங்க, நாங்கள் இதை கொடுத்துடுவோம். இப்படி நடந்திருக்காண்டு வேல் உடல் செய்திருக்கிறாங்களாண்டு. இப்போ எங்களை முன்னேற விடாமல் செய்கிற உங்களுக்கு இதைத்தான் செய்யணும், உங்களை தண்டனை கொடுக்கணும் மச்சான். இப்போ நீ சொல்கிற மாதிரி போனா இவன் எல்லா விஷயத்தையும் பிடிச்சு ரைட் குற்றப்பத்திரிகை கொண்ட நாங்கள் தாக்கல் செய்து ஊழல் ரெண்டு சொல்லி இவையே கொண்டு உள்ளுக்க போடும். இதைத்தானே சொல்ல வந்து நீ உள்ளுக்குள்ள போடுறோம்னா இவங்க எங்களை முன்னேற விடாம இவங்க சுருட்டி வச்சுக்கிறாங்களே, எல்லாத்தையும் பண்ணியார கொண்டு வரணும். என்னென்ன இல்லை ஒன்றில் முடிவெட்ட கணக்கு வரும் இல்லோடாமா ஊழல்கள் வாங்குறேன். இப்போ இதில் நாங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்கிறது, நாங்கள் இந்த விஷயங்களை பிடிச்சாலே காணும் என்ன நடக்கும், ஆக்கள் வெட்டியா வருவினோம், பிடிச்சிட்டு அனுப்பி விட்டா சரிதானீரா. ஒரு கதை ஒன்று சொல்லிட்டேன். என்னது? ஒரு அரசன் தண்டி அரசு சபையில் இருந்த ஒரு நாள் மாறுபடம் பூண்டு காட்டுக்க போயிட்டேன். எங்க பயங்கர தூரம் போட்டேன். போயிட்டு அங்கே இருந்து வெளிக்கிட்டு வருவோம்னு பார்த்தால் இவர் பாதையை மறந்து போனேன். அரசு மறந்தால் அங்க போன ஒரு காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிட்டேன். அப்ப காட்டுவாசிகளை பார்த்து கேட்கிறார், நான் நாட்டை விட்டு வந்துட்டேன், நான் தான் அரசன், நான் அரசன் சொல்லல, நான் இந்த நாட்டுக்கு போகணும், என்ன கொண்டே விடுங்க உண்டு. அப்போ அவன் நான் உன்னை கொண்டே விடுவோம், ஒரு 6 நாள் பிடிக்கும்னு சொன்னாங்க. எத்தனை நாள்? 6 நாள். 6 நாள் பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் சொன்னாங்க சரி 6 நாள் தானே என்று போட்டு அவங்களும் சரி இவர் 6 நாளில் கொண்டே விடுவாருன்னு போட்டு இவர் சொன்னாராம், நான் 6 நாளில் போகிறேன், 6 நாளில் போகுமாண்டா. இவர் சொன்னாராம் இல்லை இல்லை நான் கொஞ்சம் கூட காசு தான், சரி 5 நாளில் கொண்டே விட்டீங்கண்டா 5000 பவுண்ட், 4 நாள் சொன்னா 4000, 8000, 3 நாள்டா 10000, சரி 3 நாள்டா 10000, 2 நாள்டா 15000, 1 நாளில் கொண்டு விட்டீங்கண்டா 20000 சொல்லியாச்சு. அப்ப இவங்களுக்கு என்ன ஓடுது மைண்டுக்கு இல்ல, ஒரு நாள்ல கொண்டு போய் விட்டுறோம். என்ன எங்களுக்கு 20000 வந்தா சரி, 20000 வந்தா சரி, ஒரு நாள்ல கொண்டே அரசனை ஆனா வந்தவரை கொண்டே விட்டுருவோம்னு முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, அவங்களும் முடிவெடுத்தாச்சு கொண்டே விடுறது. ஓ சரியா. அப்ப இப்படியே கொண்டு போனா என்ன கொண்டு போய் தெரியல, காடு மாடெல்லாம் சுத்துறாங்க, சுத்தி அந்த அரசன் போகல. அப்ப அரசன் பார்த்து கேட்டாரா, டேய் அப்பா ஒரு நாளை கொண்டே விடுறேன், நீங்கள் 6 நாள் ஆச்சு, நான் இன்னும் போகல. நாங்களும் பொறுமை வாரம் திரும்ப அலையிறாங்க, இப்போ 4-8 நாள் ஆச்சு. அப்ப இவர் கேட்டாராம், சரி 8 நாள் ஆச்சு கொண்டே விடுவீங்களோ. அவங்க சொன்னாங்களா, நீங்கள் கூட காசுதாரன்னு சொல்ல நாங்கள் அந்த காசை நம்பி எங்களுக்கு எங்க பாதை என்று அதை மறந்து வர மாட்டாங்க, நாங்களே வீட்டை போற பாதையே மறந்து வர. அப்ப இப்ப இவங்களுக்கு என்ன ஓடினது மனசுக்கு, காசு காசு பணம். அப்ப ஓடைகளை இவங்க என்ன செய்தாங்க, தங்கட வீட்டையே மறந்துட்டாங்க, தங்கட வீட்டையே கொண்டு போற இடத்தையே மறந்துட்டாங்க, இப்ப தங்கட வீட்டையே மறந்துட்டாங்க, தங்கட வீடு போற பாதையே மறந்துட்டாங்க. அப்ப இதுதான் சிஸ்டம். இவியலும் காசடிக்கிற நோக்கத்துல இங்க கணக்க பிளவிட்டிருக்கணும். இப்ப பிடிக்கிறோம், ஒழிக்கிறதுக்கு மறந்துட்டு அதுகளை, அதாவது எடுத்ததுல ஒழிக்க மறந்துட்டு
ஓ இப்ப இப்ப என்ன அப்டேட்டிங்ல இருக்குன்னு தானே அந்த இதுல ஹார்ட் டிஸ்க்ல போனா எடுக்கலாம் அது. இப்ப என்னண்டா அந்த பணத்தை ஆசையில இது எல்லாத்தையும் பற்றிருப்போம். இப்ப நாங்கள் அந்த பணத்தாசையில தான் இப்ப எங்களை முன்னேற விடாம செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய போறோமாண்டா, முதலாவதா பெரிய ஒரு தலையை தூக்கி போடுவோம். சின்ன விஷயத்துக்கு பெரிய தலையை தூக்கும். இல்ல நான் யோசிக்கிறேன்டா, சின்ன மீனை போட்டு தாண்டா பெரிய மீனை பிடிக்கும். சின்ன மீன்ல போட்டா தான் பெரிய மீன்ல பிடிக்கலாம். அப்ப சின்ன மீனை சொல்லாது, ஏன்னாண்டா தச்ச மீன் சின்ன மீனை பிடிச்சுக்கிட்டே சின்ன மீன் எல்லாத்தையும் சொல்லி விட்டுருமே. இப்ப உதாரணத்துக்கு பார்க்க போனோம்டாடா, அப்ப மேனேஜர் வேலை செய்த இந்த வேலையை பெரியவர், அப்ப பியோனா இருக்கிறவன் என்ன செய்வான்டா, பியோன் தான்டா கையெழுத்துகள் வந்து வேண்டுவான், இப்படி 50 வேறண்டா நீ ஒரு 5 கையெழுத்து இதுல வச்சு விடனே அண்டுவார். சரி, இதுல ஒரு 10 கையெழுத்து வை, என்ன வேற வேற மாதிரி கையெழுத்து வை அப்படி அண்டுவார். சரியா, அங்க மில்லில் போய் அண்ணன் 50 வடை வாண்டினது நீங்க 150 வடையாண்டு போடுங்கோ என்று சொல்லுவார். அவனுக்கு தானேடாப்பா தெரியும் இந்த விளையாட்டுகள். இப்ப என்னண்டா, அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, சின்ன மீனை பிடிச்சோம்னு சொன்னா சின்ன மீன் 6 6 6 பேர் இருக்கிறாள் இப்படி எங்க எந்த இடத்துல ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போக ஒவ்வொரு மீனா அப்படி வரும். இல்ல நீ சொல்ற மாதிரி நாங்க பிடிச்சோம்டா, உலகத்துல இலங்கையில இருக்க முழு பேரையும் பிடிச்சி உழுக போடுவோம். அதனால பெரிய தலையா பிடிச்சு போட்டு விடுவோம். பெரிய தலையை பொடிச்சு போட்டாலும் மடா சின்ன மீன்கள் தப்பு மடா. சின்ன மீன் அதே இடத்துக்கு வேற அப்படியுமோ அடே, அந்த சின்ன மீன் பெரிய மீனா வராம இருக்க போதா? இப்ப என்னண்டா, அடே திமிங்கலத்துல குட்டி சரியா அது இருந்தது, திமிங்கலமா வராம இப்பயும் குட்டியாவா இருக்க போகுது. மிகப்பெரிய இன்னொரு பெரிய திமிங்கலமாவில் வரப்போகுது அது. நீ சொல்றது சரி. நாங்கள் இஞ்ச பிடிச்சு போடுற ஒரு பெரிய தலையா இருந்தா பெருசு சின்னல இருந்து நடுங்குறதெல்லாம் சரி வராதுதான். இவங்க நடுங்குறாங்கள இல்லையா? என்ன நீ இந்த கதையில வர்ற மாதிரி இப்ப இந்த பெனங்காட்டு நெறி இந்த சில பக்கம் 5 மாதிரி அவங்க சும்மா போட்டேறான்ட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பிச்சா உண்ட பிடிச்சு உள்ளுக போட்டு எடுத்தா மற்ற பேர் என்ன வேணும்டா, ஒன்று நாங்க எல்லாரையும் பிடிக்கலாது. எங்களை விட்டு போன எல்லாரையும் என்ன செய்யலாது, பிடிக்கலாது. யாரோட தான் நேர்மையா இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன நானும் சில வேளையில விட்டுருக்கலாம். அப்ப நாங்க இதுலயே ஒரு பெரிய தலையை தூக்கி உள்ளுக்கு போட்டு அடிச்சு எடுத்தோம்டா மிச்சமெல்லாம் என்ன செய்யும், பயப்படும். ஆனா இன்னொன்று மச்சான், நாங்க கொடுத்தோம்டா இந்த விளையாட்டுல பெரிய தலை, நீ சொல்ற மாதிரி சரி, பெரிய தலையை பிடிச்சா எப்படியும் சின்ன தலையில இருக்குதானே வாளுகள் எல்லாம் மூடி வேற பார்க்கும் பெரிய தலையிட்ட. அப்ப இன்னும் ஐடியா மச்சான், நீ சொல்ற சரியாடா, இதுவும் உண்டுதான்டா. பெரிய தலையை பார்க்கறதுக்கு சின்னத்துல போட்டுடா அவங்க பிடிப்பாங்க. நீ இப்ப ரெண்டுத்துக்கு அந்தரப்பட்டு ஓடியார 2 நாங்க 4 விதத்துல யோசிக்கணும் மச்சான். ஒட்டு கல்லில் 4 மாங்காவில் ஓடும். சின்ன பிடிச்சா பெருசுகள் வராது. நீ சொல்ற சரி, பெரியதான் பிடிக்கணும். பெருசு ஒண்ட பிடிச்சா அந்த பெருசோடு எத்தனை பெருசு லீட்ல தொடர்புல இருக்குது, அந்த பெருசோட எத்தனை சின்ன லீட்ல இருக்குது, அதோட எங்களோட இருக்கிறவன் எத்தனை பேர் லீட்ல இருக்கிறான். பயத்துல கண்முன் தெரியாம தப்புடன் செய்ய விடுவாங்க. எங்களோட உள்ளது எத்தனை பேர் அங்க அவனோட இருக்கிறாங்க. இங்க டவுல் கே மாறுறவன் எத்தனை பேர், இங்க இருந்து எங்க பற்றி நியூஸ் கொடுக்குறவன் எத்தனை பேர், அவனெல்லாம் முடி வருவான். இப்ப நடக்க விழுக்குவான். அப்ப முதலாவது பெருசியை தூக்கி போடுவோம். ரைட் நல்ல ஐடியாடா. போட்டுட்டோம். அதையும் சில டெக்னிக்கலா கையாளணும். இரவுல தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி சில விஷயங்களை செய்துட்டோம்னு வச்சுக்கொள்ள நாம தான் டாசா நம்மளோட பொடி வர்றது இல்லை. சில சட்டங்களையும் நாங்கள் உருவாக்கி போடுவோம். அதெல்லாம் சரியா செய்யணும். அவன் முந்தி இருந்தாக்களை இங்கே பிடிக்கலாது, முந்தி இருந்தாக்களை இங்கே கூப்பிட இல்லாது, அவைக்கு சிறப்பு சலை என்றதெல்லாம் இனிமேல் செய்யல. அவர் வேலை விட்டு போயிட்டே மச்சான், வேற இடத்துக்கு போயிட்டே. நீ வேற இடத்துல நீ அங்க முதலாளியா இருந்து கொண்டு தொழில் இருந்து கொண்டு நீ அங்க இருந்து கொண்டு எங்களை இல்லை நடப்படுத்தி கொண்டு இருக்கிறாய்.
இங்கே அவன் அதுக்கு எங்கே இப்போ இந்த முதலாளிக்கு எடுத்துக்க சொல்கிறான்னு அவன் பெரியவருக்கு எடுத்து சொல்கிறான். ஆக்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, நித்திர தூங்கிடுவாங்க, வேலைக்கு வர மாட்டாங்க. அது என்ன உனக்கு அங்கேருந்து இந்த வேலையை செய்கிறாங்களே? இந்த சீனியர் சப்போர்ட், பெரியாள், மூத்த பிரஜர், மூத்த கலைஞர், மூத்த அரசியல்வாதி, அவர் வயசு வந்தவர், அவர் படித்தவர், இதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது சட்டம் எல்லாருக்கும் பொதுன்றதில் ஆளை தூக்கணும். அப்ப முதலாவது 2 பேரும் செய்ய வேண்டியது எங்களை உருப்படாம ஆக்கினவன விடக்கூடாது. இப்ப இன்றைக்கே போறோம், எங்க உங்களோட பில் எல்லாம் கிடக்கும் அங்க எங்கெல்லாம் தீர்றோம். அடி வேண்டிய வேலை முழுக்க இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து கிண்ட வண்டியான். மற்றது எங்கேயும் ஃபைல்களை பார்க்கணும் மச்சான். சரியா? அடுத்தது உண்டு. ஒரு சிலருக்கு குப்பைத்தொட்டியில் போய் பார்க்கணும் பில்லுகள். மற்றது கடையில் தெரியும் தானே, சாப்பாடு பண்ண கடையில் இருக்குது, டீ குடித்த கடையில் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் போக வேண்டியானே மாட்டது. சரி டேய், நீங்கள் முந்தி தானடாப்பா இருக்கேக்க நீங்கள் டூரிசம் வந்துட்டு போய் திரிஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. சரி, இதில் இருக்கிற ஸ்டாஃபில் இருக்கான்னா இவங்களை கூட்டிக் கொண்டு போவோமே, ரைட், இவங்க ஓரளவுக்கு இருக்காங்க, இவங்களே முறைக்கு அனுப்பிவிடுவோம், அந்த யோசனை இருக்கா? இல்லை. இருந்தாண்டு இந்த முறை எங்களுக்கு வந்தது அவன் அங்கேருந்து எடுத்து சொல்கிறான், இவங்களை அனுப்பாதீங்க, இவங்க பழைய ஸ்டாஃப், இவங்களுக்கு எல்லா இதுகளும் தெரியும், இவங்கெல்லாம் இருந்தால் ரன் பண்ணுவாங்க, இவங்களை அப்படி டூரிஸ்ட் வெளிநாடு இதுகளுக்கு அனுப்பினீங்கன்ட்டு அப்புறம் இங்கே புதுசாக வந்தது எல்லாம் இப்படி போய் ஏன்டா அப்படி போட்டு கொடுக்குறாங்க. என்னண்டா அதெல்லாம் இருக்கட்டும், போட்டு கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு அவியல் ரெக்கமெண்ட் பண்ணக்கூட இவையத்தான் அனுப்பணும். நாங்கள் அனுப்புகிற ஆளை தான் அதை எடுக்கும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, நாங்கள் இங்கே விடையலாம். அவரே கதையை கட்டி இவர் ஆடு வேறண்டா இவருக்கு பிறகு கிடைக்கும். ஓ, இவருக்கு எங்கே எங்கடையவருக்கு திரும்ப கதைகளாங்க வேண்டி வரும் அவர். சரியா? உனக்கு இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறாண்டா. எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு அரசன், சரியா, ஒரு அரசன் வந்து சரியான கொடுங்கோல் ஆட்சி. அது பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்களையும் நாடுகளை ஒவ்வொரு நோட்டா பிடிச்சி அங்கேயும் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்யறா. என்ன சும்மா கலகோலன்னா அவங்களுக்கு பிடிச்சி வச்சு சிறையாடியும் கொலையும் அடிக்கிறதும் இதெல்லாம் தான். சின்ன பிள்ளைகள் அப்படி இருந்தோம்னா ஒவ்வொரு இதில் சரியான கொடுங்கோல் ஆட்சி தான் செய்திருக்காங்க. ஒரு அனுமன் நோய்வாய்ப்பட்டு போட்டான். இவனால் ஆட்சி கொஞ்சம் செய்கிற கஷ்டம் தானே. அப்போ தண்டை மகனை கூப்பிட்டு இவனுக்கு பட்டமளிப்பு விழா ஒன்று செய்வோம், தான் போகிறதுக்கு இடையில செய்து விடுவோம். இல்லாட்டி இறந்த பிறகு ஒன்றும் செய்யலாது. பக்கத்து நாட்டு மண்ணெல்லாம் வந்து படையெடுத்து வந்துருவானே. மகனை கூப்பிட்டு எல்லாம் இதாண்டி சொல்லாச்சா, எனக்கு நான் போகிறதுக்கு இடையில உனக்கு பட்டமளிப்பு செய்யணும் உனக்கு என்று சொல்லி சரி பட்டமளிப்பு விழாவும் கொடுத்து இவனை அரசனை ஆகியாச்சு. அரசனை ஆகி இவர் கொஞ்சம் ஆகலும் நோயில போய் தண்டி சாப்பிட்ற சரவால இருக்கிறேன். தேவன் அரசன் என்ன முன்னே அரசன் இருந்து சொல்லி கொண்டு நான் இதுகிட்ட இப்போ வேதனையில அனுபவிக்கிறேன், நரகத்துக்குள்ள கூட போயிடாம இருக்கு, சொர்க்கத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு உள்ளுக்குள்ள கூட போயிடாம இருக்கு, இடைநிலையில இருந்து தவிக்கிறான், அவன் நெருப்பால சுடுறான், நன்னியால் ஊத்துறான், அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், எனக்கு சாவே வழி வருதில்லை, நான் செய்த இவ்வளவு தான் பிரச்சனை என்றதை இவன் சொல்லி விட்டுட்டான். யாரு? தகப்பன் சொல்றான். இப்போ இடத்துக்கும் காரணம் மக்கள் திட்டு இவ்வளவு இதுகளால நின்னால நேரத்துக்கு உள்ளுக்குள்ள இவ்வளவு போகலாமே இருக்குது. எனக்கு வெளியால இருந்து வேதனை அளவு அனுபவிச்சு கொண்டுட்டு நீ இப்படி செய்கிறாக ஏதாவது ஒன்று நீ தான் உனக்கு இரவிரவா நித்திரையில். ஓ, அப்பனே ஒன்று சொர்க்கத்துக்கு என்ன போகணும், இல்லாட்டி நரகத்துக்குள்ள போகணும். தகப்பன் இடைவெளியில இல்லை நின்று அவதிப்பட்டு கொண்டிருக்கு, இறக்கலாம் இறந்து போயலாம் இருக்கு, வேதனையில உடல் இருந்து அனுபவிக்கிறாரு. ஓ, இவன் நினைச்சான் ரைட் செய்வம் ஒன்று முடிவு எடுத்தான். அடுத்த நாள் காலமை சின்ன பிள்ளைய ரோட்டில் நின்று சண்டை பிடிச்சா பிள்ளைகளுக்கு பிடிச்ச அடிக்க போட்டு 1 மாத சிறை தண்டனை. வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்தா குடும்பம் முழுக்கத்துக்கு மாடி சிறை தண்டனை. ஓ, சிறை தண்டனை, ஒருவேளை சாப்பாடு. அப்படி தோப்போனோம்னா மிக கொடுமையான ஆட்சியை தொடங்கிட்டான் அனுவன். ஓ, இளவரசன். பக்கத்து நாட்டிலேயும் அதே இதுதான். அரசன் கப்பங்கட்டல் என்ற முழு மக்களையும் இங்க கொண்டு வந்து சித்திரவதை. அப்படி இருக்கிற சனம் எல்லாம் திட்ட வலிக்கிட்டுவன
ஒரு மகன். ஓ அப்பன்னுண்டாலும் பரவாயில்லை, அவனை இதுக்குள்ள ஓரளவுக்கு இது செய்துட்டு விட்டான். இப்போ அவனை விட இப்போ சரியான கொடுமைக்காரன் ஆகிருக்கான். இப்போ எங்கேயாவது போகிற இடத்துல அடிபட்டு செத்து போயிடணும், இல்லாட்டி எங்கேயாவது மேலே பாறை உண்டு விழுந்து செத்துறோணும். காட்டுக்கு வேட்டைக்கு போய் மிருகங்கள் அடிச்சு செத்துருவோம்னு சேனை முழுக்க திட்ட தொடங்கிட்டு. அப்போ அந்த திட்டம் எல்லாம் இங்கே வந்துட்டு இவனுக்கு வேற தகப்பன் கொஞ்ச நாள்ல செத்து போச்சு, இறந்து போச்சேன். என்ன மாரி யோசிச்சுக்கிறான், சிறங்க திட்டெல்லாம் தகப்பனுக்கு இறப்பு இல்லாமல் இருக்குது, அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த தட்டு முழுக்கத்தையும் தான் பண்ணினா என்ன செய்யலாம், தான் கொஞ்சம் வாழலாம். மற்றது என்ன, தகப்பன் நிம்மதியாக இறந்து போயிடுவாரு, அவதிப்பட்டு கொண்டு நடக்கிறார். அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கும் நாங்கள் திட்டு மீது ஏதாவது உண்டு அவங்களுக்கு நடக்கத்தான் போகுது. நாங்கள் திட்ட தேவையில்லை, பிடிச்சி கொடுத்துடுவோம். இவர் என்ன மாதிரி கையாண்டு இருக்கிறார், கையாளப்பட்டார், இன்னதுக்கு அத்தாச்சி கூப்பிட்டு விசாரிங்க. மிச்ச 150 அந்த படத்தில் வடிவெட்டு கிட்ட அந்த அந்த உனக்கு எத்தனை வாழைப்பழம் பண்ண தந்த நான் 2 சரி 2 ஒன்று என்ன விலை அந்த மாதிரி அந்த ஒன்று இருக்கு, அந்த ஒன்று இங்க அந்த மாதிரி இந்த 50 இங்க இருக்கு, அந்த 100 பேர் அங்க அந்த கேட்க வைக்கணுமாங்க. தகப்பனுக்கு நல்ல பேர் வரணும்னு மகன் ஒரு இது சொன்ன மகன் தகப்பனுக்காக பழி எடுத்துன்னு சொன்னேன். இப்ப இந்த இந்த கம்பெனியில வேலை செய்யறாங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிகிறது இல்லை. சரியோ, என்ன சொல்லுவாங்க, எப்பவும் தாங்கள் ஜோஜி கூடுவது சிங்கம் உண்டு. அப்ப அவன் நினைப்பா, நாங்கள் எப்பவுமே வேட்டையாடுவோம், எப்பவுமே எங்களுக்கு உணவு கிடைக்கும், எப்பவுமே எங்களுக்கு பின்னால ஒரு பலபலம் இருக்கும், நாங்கள் எப்ப கர்ஜித்தாலும் எல்லாரும் எந்த கடிச்சிப்பாங்க பயப்படுவினோம் என்று சொல்லி யோசனை இருக்கு. ஆனா வயது அவையாளோடு விலங்க பிடிக்கலாம இருக்கு, வேட்டையாட முடியாது. வேட்டையாட முடியாது, ஒரு விலங்க பிடிக்கலாது, பிடிச்சாலும் அப்படி அந்த விலங்க கடிச்சு தின்ன தலையில்லை. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, அவைக்கு இன்னொரு சிங்கம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்காது. இவங்க சூவில இருந்தா அவ்வளவு பரவாயில்ல, அவிச்சு போட்டோ அல்லது பிச்சு போட்டோ கொண்டு தீத்தியாவது சாகம் வரைக்கும் பார்ப்பாங்க. ஆனா இவியல் அதுக்கு பிறகு சூவால என்ன வேணும், துரத்தி போடுவாங்க. இப்ப சூவால துரத்தினாலும் இப்ப இவன் நம்ம இவரோட சேர்ந்து கடிச்சிட்டு கொண்டு திரிஞ்ச சிங்கங்கள் இருக்குத்தானே, எப்படி வண்டி வெட்ட இடத்துக்கு வர வண்டி இதுக்கு நிக்கும், அது தான் தலைமை போட்டதுக்கு வந்துருவோம். அப்ப இப்ப இவ இந்த காட்டுல இந்த சிங்கங்கள் போவேக்கில்ல, இவிய கழுத புலியல், இவியல் அந்த சாப்பாடு கேட்க அடிச்ச அந்த கழுத புலியல் பிச்சு இவியல் சாகரண்டு சுட்டா ஒரே தச்சத்து போடுவாங்க, வெட்டினா ஒரே தச்சத்து போடுவாங்க. ஆனா இவியலும் அந்த மாடுகள் ஆடுகளை குற்றுயிரா அப்படித்தானே சாகிறது, காலில் பிச்சு தின்னா அந்த மாடு இந்த அரைவாசி தின்னும் வரைக்கும் அது உயிரோட இருக்கும். அதே மாதிரி இவியலுக்கும் அந்த வலி வேதனை எப்ப இருக்குது, கடைசி காலத்துல இருக்குது. அப்ப இந்த எங்களோட சீனியர்ஸுக்கும் கடைசி காலத்துல இதே வலி வேதனை எங்க இருக்கும், நாங்க கொடுக்கணும். அவங்களே தெரியல இந்த கழுத புலியல் எப்படின்றது, நாங்கள் யார் என்றது அவைக்கு காட்டுவோம். அவர் ரிட்டே பண்ணி போனாலும் இப்ப நாங்கள எவர் என்ற பிச்சு காட்டுவோம். அப்ப மற்றது ஒரு நிறுவனத்தில இருந்தா எப்ப நிறுவன ஊழியர் என்றது நிறுவனத்துல வேலை செய்ய நாங்கள் முழுமை பெறும் என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி சொன்ன மாதிரி அரசியல் எப்ப முழுமை பெறுறது என்று சொன்னாலாம் ஜெயில இருந்தா தானே தெரியும் அரசியல்வாதி என்றதுக்கான முழுமை அதுல அடையும். என்ன இது எப்படி சலாப்பல்லாம் அதே மாதிரி எங்கடைய ஆக்களையும் நாங்க என்ன போறோம், ஒரு அனுப்பி வைப்போம், அனுப்பி வைப்போம். இன்றைக்கே போறோம், கொடுக்குறோம், தேர்றோம், கைப்பற்றுறோம், ஒப்படைக்கிறோம், ஆக்களை விசாரணை செய்யறோம், உள்ளுக போட்டு எடுக்கிறோம். ஒரு ஆளை போடுவேல வாழ்க்கையில மற்ற என்ன செய்யக்கூடாது, அடுத்தவனை போட்டு கொடுக்க கூடாது, அடுத்தவன் கை வைக்க கூடாது, அடுத்தவன் சம்பளத்துல கையை தொடக்கூடாது. எங்களுக்கு எதிராக எந்த வாய் திறப்பும் செய்யக்கூடாது. நாங்க பிளவிட்டாலும் நீங்கள் ஆதரக்க கூடாது, நாங்க சரியா செய்தாலும் எதிர்கட்சி என்றதுல நாங்கள் எதிராளி முன்னே எங்களை துரத்துற என்ற ஒரு இதுல நீங்கள் சிந்திக்க கூடாது. என்ன நீங்க உங்களோட பாதையில போய்கொண்டு நாங்கள் எங்களோட பாதையில போவோம்.
அவ பேருந்து திரும்பவும் இப்படி ஒரு ஜிஎம் ரீஜனல் மேனேஜருக்கான ஓட்டிங் வரையக்குல்ல தேவைன்னா நீங்க இதே மாடுங்க தச்சரா நாங்க வந்துட்டா இன்னும் உங்களோட கதை கந்தல் ருத்ர தாண்டவமா இருக்கும் நாங்க வரையிலன்னா நீங்க ஆடுங்க அது நோ ப்ராப்ளம். அப்ப நாங்க விட மாட்டோம். அப்போ நாங்க விட மாட்டோம். நாங்க வருவோம். சரி, இப்ப முதலாவதா சரியா நீ செய்ய வேண்டியது முன்னத்தையான் ஃபைல் எல்லாத்தையும் தேடுறது. நான் தேடுறது கம்ப்யூட்டர்ல முழுக்க எல்லாத்தையும் எல்லாவே எடுக்கிறது. நான் இப்ப ஸ்டோர் ரூமுக்கு போய் நான் இந்த கார்ட் காப்பி எல்லாம் தேடுறேன், நீ சாஃப்ட் காப்பி தேடு. இதுல யாராட்ட போன் நம்பர் எந்த லொகேஷன் எல்லாம் பார்த்து அந்த இடத்துக்கு போய் இதுல இருக்கிறார்கள்ட்ட இந்த இதுல எடுத்த படத்தை தாண்டி சொல்லி வேண்டி எத்தனை பேர் வந்திருக்கு எத்தனை பேர் போயிருக்குது படத்தை தாண்டலாம் வேண்டி எல்லாத்தையும் எடுத்து அதுக்கொண்டு ஒரு கோவி ஒன்று போட்டு ஃபைல் ஒன்று போட்டு கிடக்கிற ஃபைல்கள் இருக்கு தானே இவியல் என்னென்ன செய்தன்ற ஒரு ஃபைல் அங்கிட்ட கிடக்கு. அந்த ஃபைலுக்கு இல்ல எக்ஸ்ட்ராவா மேலதிகமா இவேண்ட சுத்துமாத்தெல்லாம் எடுத்து இவேண்டு ஓட்டு மாட்டெல்லாம் எடுத்து ரைட் அடுத்த ஃபைலை போட்டு தூக்கி புறம் அனுப்பி விடுவோம். அப்ப இந்த ஃபைலுக்கு இவன் மாட்டத்தான் வேணும். இவியல் நான் அதைத்தானே சொன்னேனே, அந்த அரசனை தூக்கினாக்கள் மாதிரி பாலம் மறந்தவன்ற மாதிரி இவியலும் காசு பிசாசு தானே, இவியலும் கணக்கப்பல விட்டுருப்பினோம். மற்றது இவியல் துரத்தின 2-3 பேரை நாங்கள் போய் தேடி பிடிச்சி ஏன் நிப்பாட்டினது உங்களை என்றதை பிடிக்க மாட்டா இவையின் கதை முடிஞ்சு. அப்ப அந்த இவைக்கு முழுமையோட கொடுப்போம். ஜெயிலுக்கும் போயிட்டு விட்ட போங்க முழுமையா கொடுப்போம். பூர்ணமா போயிடும். வந்ததுக்கு ஆட்சி செய்வதுக்குமான இது உண்ட இது பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது. இவ காவியம் பண்ணாராப்பா எல்லாமே இருக்க வேணும். என்ன அப்ப காவியம் சொன்னா அதுக்குள்ள காதல் இருக்கும், எல்லாம் இருக்கும், இன்ப துன்பங்கள் அது எல்லாம் வந்து போகும். சரி, வீடு பேரும் இருக்கவன். அப்ப அந்த வீடு பற்றியும் கொடுத்து முடிச்சு விடுவோம். சரி, இப்ப நீ போற தேடுற, நான் இப்ப ஸ்டோர் ரூமுக்கு போறேன், நீ இப்ப சாஃப்ட் காப்பி எடுக்கிற. நீ ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் முக்கியமா அந்த ஃபைல்கள் எடு, கையெழுத்து வச்சதுகள் இருக்கு, அதுகள் எடுத்து வந்து அவங்க போன் பண்ணி கேட்பாங்க. அந்த நீர் இந்த பங்கு பற்றி நான் கேட்பேன் தெரியாதவன் யோசிக்க போறது இல்ல. நீ எப்ப எங்க பங்கு பற்றி நீ யாரோட உதாரணத்தை கடை நான் ஒரு 10 பேர்ட்ட வேறல நான் கையெழுத்து வச்சிருப்பேன். இல்லாத வந்து நம்பரை கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே நான் போடுவேன். அவனுக்கு எங்க எதிர நடந்தது அவன் தலைச்சுட இல்லை நான் வரேனே இல்லை நான் வந்தேன்னு சொன்னா என்னத்தை பற்றி உங்களுக்கு அங்க அந்த அதங்களுக்கு தேவையில்லை செஷன் நடந்தேன்னு அவன் கேட்பான். கதை முடிஞ்சு. இப்ப போறோம் தூக்குறோம். வெள்ளிக்கிழமையே முதலாவது ஆள தூக்குறோம். வார வள்ளி முதலாவது ஆள் போறோம். வெள்ளிக்கிழமைக்கு முன்னு கொடுத்தா தான் வெள்ளிக்கிழமை தூக்குவான். வெள்ளிக்கிழமை போவோம்பா, நீ அங்க போ, நான் இங்கே தேடுறேன். கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்